வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பரபரப்பை ஏற்படுத்திய அண்மைய இரட்டை கொலை. தங்க நெக்லஸ் வாங்க விரும்புவதாக சுற்றித் திரிந்த கொலையாளி. வெளியான சிசிடிவி காணொளி. சிக்கினார் ஒருவர். சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவிப்பு. விருந்துபசாரத்தில் சிக்கிய நபர்கள் 21 சந்தேக நபர்கள் குறித்த விவரங்களை வெளிப்படுத்தியது காவல்துறை. நான் அங்கு வீழ்ந்தது எனக்கு அவமானமில்லை, ஆனால் அரசு எங்கு வீழ்ந்தது தெரியுமா? இன்றைய தினம் நான் கைதாகலாம். பரபரப்பை கிளப்பும் விமல் வீரவன்ச. கண்ணாக்காடு பகுதிகளில் சூட்சுமமான முறையில் உற்பத்தி, தோணிகள் ஊடாக விற்பனை. சிக்கிய பெண், 2 தப்பியோட்டம். 19 வருடங்களின் பின்னர் அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 விதிக்கப்பட்ட மரண தண்டனை. காரணம் என்ன? உச்ச நீதிமன்றத்தில் கரப்பான் பூச்சியுடன் ஒப்பிட்ட நீதிபதி. சமூக ஊடக பலத்தை நிரூபித்த இளைஞன். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அட்மின் நாடு திரும்பினால் கைது. சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறிய சர்ச்சை. மோசடி விசாரணையில் தப்பிச் சென்ற பெண். பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். அண்மைய தேரரின் சிறுமி துஷ்பிரயோக விவகாரம் தொடர்பில் சர்ச்சை கருத்து. முன்னாள் அமைச்சரை விசாரணைக்கு அழைத்தது காவல்துறை. கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி திட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பம். சிவாஜி லிங்கத்தை நலம் விசாரிக்க சென்ற அமைச்சர் சந்திரசேகர். கடந்த 21ஆம் தேதி பிற்பகலில் ஹட்டன் டிக்கோயாவில் உள்ள கடையில் வசித்து வந்த தம்பதியினரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கழுத்தை அறுத்துவிட்டு கொலை செய்து அவர்கள் அணிந்திருந்த சுமார் 18 பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து குறித்த பகுதியிலிருந்து சந்தேக நபர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் சந்தேக நபரை அடையாளம் காண உதவும் வகையில் ஹட்டன் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் உதவி கோரியிருந்தனர். குறித்த சந்தேக நபர் 21ஆம் தேதி காலை டிக்கோயா நகருக்கு வந்து பல நகைக்கடைகளுக்கு சென்று ஒரு தங்க நெக்லஸ் வாங்க விரும்புவதாக கூறி நகரை பல மணி நேரம் சுற்றித் திரிந்துள்ளார். பின்னர் அன்று மதியம் சுமார் 1:15 மணியளவில் அந்த தம்பதியினர் வசித்து வந்த கடைக்குள் நுழைந்து கடைக்குள் பதுங்கியிருந்து பின்னர் அவர்களை கொன்றுவிட்டு அன்று மாலை சுமார் 5:30 மணியளவில் கடையை விட்டு வெளியேறியுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்திருந்தனர். இவ்வாறான பின்னணியில் மேற்குறிப்பிட்ட இரட்டை கொலை சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த நபர் பொகவந்தலாவை பெட்ரசோ பகுதியில் வைத்து ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஐக்கிய அரபு ராச்சிய அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் மூலம் துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட 21 குற்ற சந்தேக நபர்கள் குறித்து பல பரந்துபட்ட தகவல்களை இலங்கை காவல்துறை வெளியிட்டுள்ளது. நாடு கடத்தப்பட்டவர்களில் மகவத்தை சாமர மற்றும் பெனாத்தே குடுதுமிந்த என அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்ற கும்பலை சேர்ந்த முக்கிய குற்றவாளிகளும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டு இலங்கை காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த இவர்கள் இருவரும் துபாயில் நடைபெற்ற விருந்துபசாரம் ஒன்றின் போது அந்த நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர். காவல்துறையின் தகவலின்படி கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி பொர்லையில் 2 சுட்டுக் கொல்லப்பட்டு 3 காயமடைந்த கொடூர துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் சூத்திரதாரியாக செயற்பட்டவர் குடு துமிந்த என நம்பப்படுகிறது. அவர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவருடன் நாடு கடத்தப்பட்டவர்களில் அவருக்கு நெருங்கிய சகாக்கள் 5 அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் மகவத்த சாமர நிலுவையில் உள்ள பல குற்றவியல் விசாரணைகள் தொடர்பான விரிவான விசாரணைக்காக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஏனைய சந்தேக நபர்களில் பெரும்பாலானோர் துபாயை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களை காணொலியாக பதிவு செய்து அதனை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் கீழ் துபாயில் கைது செய்யப்பட்டவர்கள் என காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சிய பாதுகாப்பு படையினர் இந்த சந்தேக நபர்களிடமிருந்த பணம் மற்றும் தங்க நகைகள் உள்ளிட்ட அனைத்து பெறுமதியான பொருட்களையும் பறிமுதல் செய்த பின்னரே அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் மற்றும் கடவுச்சீட்டுகளுடன் மாத்திரம் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளனர். நாடு கடத்தப்பட்ட இந்த குழுவில் 2 பெண்களும் அடங்குவதுடன் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து மேலதிக விசாரணைகளுக்காக அந்தந்த உள்ளூர் காவல் நிலையங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் தன்னை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நான் அன்று கீழே விழுந்தது போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு முன்னால். அங்கு விழுந்ததில் எனக்கு எந்த அவமானமும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் புலம்பெயர் அமைப்புகளின் காலடியில் விழுந்து கிடக்கிறது. அப்படி விழுந்தால்தான் நாம் வெட்கப்பட வேண்டும். எனது அரசியல் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நாடகம் ஆடியதில்லை. போர் வீரர்கள் நினைவிடம் என்பது ஒரு பொது இடம். அங்கு யார் வேண்டுமென்றாலும் சென்று அஞ்சலி செலுத்தலாம். அதனை தடுக்க நினைப்பது சட்டத்திற்கு புறம்பானதென்றும் தெரிவித்துள்ளார். அங்கிருந்த வெள்ளை நிற சிறிய சுவரில் தனது கால் தட்டியதால் சமநிலை தடுமாறி விழுந்ததாகவும் கைகளால் அதனை தடுத்துக் கொண்டதால் முகத்தில் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தான் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவர் மறுத்துள்ளார். நான் சட்டத்தை மீறியிருந்தால் அங்கேயே நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் தற்போது என்னையும் எங்கள் கட்சியின் மற்றொரு உறுப்பினரையும் தலங்கம காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்துள்ளனர். எமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி இன்றைய தினம் அவர்கள் எங்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். நாங்கள் அதற்கு தயாராகவே இருக்கிறோம் என்றும் அவர்
அவர் குறிப்பிட்டுள்ளார். 19 வருடங்களுக்கு முன்னர் நபரொருவரை அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பலப்பட்டிய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2007 ஆண்டு ஜூலை மாத காலப்பகுதியில் படதுவ பகுதியை சேர்ந்த ஒருவர் குடும்ப தகராறு காரணமாக தடிகளால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த விசாரணை வழக்குகள் பல வருடங்களாக நடத்தப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எந்தவித சந்தேகங்களுமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொக்கட்டுச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள முதலைக்குடா வீடு ஒன்று மற்றும் அந்த பகுதியில் உள்ள களப்பு பகுதியில் சூட்சுமமான முறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையங்களை நேற்றைய தினம் முற்றுகையிட்ட போலீசார் ஒரு பெண்ணை கைது செய்ததுடன் இருவர் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. சுமார் 13,82,000 மில்லிலிட்டர் கோடா, 75,000 மில்லிலிட்டர் கசிப்பு பெரல்கள் உட்பட்ட உபகரணங்களை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதிகளில் உள்ள களப்புடன் உள்ள கண்ணாக்காடு பகுதிகளில் சூட்சுமமான முறையில் கசிப்பு உற்பத்தியை செய்து அங்கிருந்து தோணிகள் மூலம் தாளங்குடா, மாவிலங்குத்துறை, கல்லடி, நாவற்குடா, மட்டு கருவப்பங்கேணி போன்ற பிரதேசங்களுக்கு கடத்தி விற்பனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த முற்றுகையில் களப்பில் உற்பத்தியில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேற்படி உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் பக்கம் ஒன்றை நடத்தி குறுகிய காலத்தில் 2.2 கோடி பின்தொடர்பாளர்களை கடந்து உலகளாவிய ட்ரெண்டாகி வருபவர் அட்மின் அப்ஜீத் தீப்கே ஆவர். தற்போது அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி கற்று வரும் அப்ஜீத் தீப்கே இந்தியா திரும்பும் பட்சத்தில் அவர் கைது செய்யப்படலாம் என அவரது பெற்றோர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவரது பெற்றோர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், கடந்த 2 நாட்களாக நாங்கள் தூக்கத்தை தொலைத்து தவித்து வருகிறோம். அமெரிக்காவில் உயர்கல்வி கற்று வரும் எங்களது மகன் இதுபோன்ற அரசியல் நடவடிக்கைக்குள் நுழைவதில் எங்களுக்கு சற்றும் விருப்பமில்லை. அவர் இந்தியா திரும்பினால் கைது செய்யப்படலாம் என்று எங்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளனர். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்பது இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம், தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் ஊழல், அத்துடன் மக்களின் குரல்கள் நசுக்கப்படுவது போன்ற உண்மையான அரசியல் பிரச்சனைகளை ஜென்செட் இளைஞர்கள் நையாண்டி செய்து இந்திய அரசின் பலவீனங்களை மீம்ஸ்கள் மற்றும் கிண்டல் பதிவுகள் மூலம் இளைஞர்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவதே இந்த தளமாகும். இது முழுக்க முழுக்க இணையத்தில் உருவான ஒரு மக்கள் இயக்கத்தின் போராட்டம் எனவும் கூறப்படுகிறது. இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கில் நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தகுதியற்ற அல்லது போலியான பட்டங்களை பயன்படுத்தி வேலை தேடும் சில இளைஞர்களை கரப்பாம்பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் என்று ஒப்பிட்டு பேசியிருந்தார். இந்த வார்த்தை இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அப்ஜீத் தீப்கே கடந்த மே 26 கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி என்ற பெயரில் ஒரு கேலி பக்கத்தை தொடங்கினார் என்பதும் உலகளாவில் பேசப்படும் நபராக மாறியுள்ளார் என்பதும் இந்த இணையத்தின் இயக்கத்தின் போராட்டமானது இந்தியாவின் அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் சர்வஜன பலய தேசிய அமைப்பாளருமான திலும் அமுனுகமவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக அவர் காவல்துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 15 வயது சிறுமி ஒருவருடன் தொடர்புடைய சிறுவர் துஷ்பிரயோக வழக்கொன்றில் அட்டமஸ்தானாதிபதி தேரர் கைது செய்யப்பட்டமை ஒரு பாலியல் தொழிலாளி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே என திலும் அமுனுகம குறிப்பிட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி குறித்து இவ்வாறான சொற்பிரயோகத்தை பயன்படுத்தியமைக்கு எதிராக சமூக ஊடகங்களில் கடுமையான கண்டனங்கள் எழுந்ததை தொடர்ந்து தனது கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிட்டம்புவ பகுதியில் நடந்த வேறொரு சம்பவம் குறித்த தகவல்களையே தான் குறிப்பிட்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். அத்துடன் இந்த தவறான புரிதலினால் அந்த சிறுமிக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ அல்லது சமூகத்தில் யாருக்கேனும் மனவருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக தான் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவராகவும் முக்கிய சாட்சியாகவும் விளங்கும் சிறுமிக்கு இந்த கருத்துக்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இது குறித்து உடனடியாக விசாரிக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு காவல்துறை மா அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. திலும் அமுனுகமுவின் இந்த கூற்றானது 2023 ஆண்டின் 10ஆம் இலக்க குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாத்தல் சட்டத்தின் கீழ் குற்றமாக கருதப்படலாம் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமி மீண்டும் உளவியல் ரீதியாக அதிர்ச்சிக்குள்ளாவதை தடுக்கும் பொருட்டு இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காணொலி பதிவுகளை மேலும் பகிர்வதை தவிர்க்குமாறு ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக ஊடக பயனாளர்களிடம் அதிகாரிகள் அவசரமாக கேட்டுக் கொண்டுள்ளனர். ருமேனியாவில் வேலை வாய்ப்புகள் பெற்றுத் தருவதாக கூறி தனிநபர்களை ஏமாற்றிய சந்தேக நபர் ஒருவரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். ரெயின்போ கார்மெண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம் குறைந்தது 750 நபர்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட 92 கோடி மோசடி செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஹோமாகமவை சேர்ந்த 54 வயதான செர்லி ஜேவர்த்தன அமடோரு என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த சந்தேக நபர் அந்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் சந்தேக நபர் குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் திரையில் காட்டப்படும் எண்களில் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள சுமார் 7 கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி திட்டம் நேற்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் 55வது கடற்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் இனோஜ் கேரத் ஆகியோரின் தலைமையில் வினாசியோடை கௌதாரிமுனை கடற்கரையில் இடம்பெற்றுள்ளது. சிறுநீரக பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும் முன்னாள் வெல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் எம் சிவாஜி லிங்கத்தை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று நலம் விசாரித்ததாக கூறப்படுகிறது. குறித்த சிறுநீரக சிகிச்சைக்காக ஏறத்தாழ 75 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுவதாகவும் அந்த தொகையை பொதுமக்களிடமிருந்து தான் கோருவதாகவும் நேற்று முன்தினம் ஊடக சந்திப்பின் ஊடாக சிவாஜி லிங்கம் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.